பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதா நம்ம லவ்? இல்ல போனோன்னே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். தனியா வா, உன்னை வேணா வப்பாட்டியா வேணா வச்சுக்கிறேன், எங்க வீட்டுல சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் மேடம் சொல்லியிருக்கேன். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். என் பேர் தமிழரசி, நான் அடையார்ல இருந்து வரேன். வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. யாரு? அம்மா வீட்டுல. ஓ வீட்டுல இல்ல. ஆமா. இப்போ எதுக்கு வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க? நான் ஒருத்தவங்க லவ் பண்ணேன். நீங்க லவ் பண்ண பையன் பேரு ஹேம்நாதன். எதுக்கு வீட்டுல விட்டு? அது கன்சீவ் ஆயிட்டு வீட்டுல நான் சொல்லலை. 2 பேரும் வெளியெல்லாம் போயிருக்கோம், நிறைய பீச்சுக்கு, பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிருக்கோம், அப்புறம் மகாபலிபுரம் போயிருக்கோம். அவர் என்ன வேலை செய்யறாருமா? அவங்க எலக்ட்ரிஷியன். பார்த்த உடனே நான் சும்மா சாதாரணமாக தான் பேசினேன். அவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் கேட்டோடனே நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நம்ம ஃபோன்லேயே கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பிடிச்சிருந்தது, 2 பேருமே பிடிச்சிருந்தது, பேசணும். பஸ்ஸில் போகாத, நானே டெய்லி உன்னை பிக்கப் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொன்னதுக்கு, இல்லை நீ எதுக்கு வேஸ்ட்டாக பஸ்ஸில் போகிற, நானே வந்து ஈவினிங்கில் வந்து நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணி டெய்லி வேலை செய்கிற இடத்துக்கு வேலைச்சேரிக்கு வருவாங்க. அவங்க வந்து டெய்லி வந்து கூப்பிட்டு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பெசன்ட் நகர் போயிடுவாங்க. என்ன இது? பெசன்ட் நகரில் போய் உட்காந்து பேசுவோம், ஒரு 1/2 hour பேசுவோம். அப்புறம் 9 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துடும். ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீடு கூப்பிட்டாங்க. செங்கல்பட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீடு. அவங்க கூட்டிகிட்டு போய் சமைச்சா. அவங்க அம்மா இல்லை அப்போது. கேட்டதுக்கு இல்லை எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல இருக்கு, வருவாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், சமைச்செல்லாம் சாப்பிட்டோம் அங்கேயே. அப்புறம் அவங்க ஒரு ரூமில் அவங்க பெட்ரூம் கூப்பிட்டு போனாங்க. லேப்டாப் எடுத்துகிட்டு இல்லை பெட்ரூம் போனாங்க. அது தப்பு பண்ணோம், 2 பேர் தப்பு நடந்துச்சு அங்கே. இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க. என்னடா அது எனக்கே தெரியாமல் அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து உண்மையாக லவ் பண்ணி நம்பிட்டேன் மேடம் அவனை. அப்போ நான் கேட்டதுக்கு எதுவுமே இல்லை பரவாயில்ல, நான் தானே உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதனால வந்து ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன் நான். நீங்க பீச்சுக்கெல்லாம் போவீங்களா? பீச்சுக்கெல்லாம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவோம். அங்கேயும் சில டைம் அதுமாரி பண்ணியிருக்கான். ஓப்பன் பிளேஸ்ல கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அங்க வந்து பப்ளிக் யாரும் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. பட்ட பகலையா? இல்ல நைட் டைம் இல்லையா? அது மாதிரி. சரிம்மா, அந்த இருட்டுல இந்த மாதிரி புதருக்குள்ள எல்லாம் போனா என்ன பண்ணுவீங்க? 4 பேரா சேர்ந்து வந்து ஏதாவது பண்ணா என்ன? எதுக்கு படிக்கிறீங்கம்மா? பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதா நம்ம லவ்? இல்ல போனோன்னே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட எனக்கு அவட ரொம்ப பிடிக்கும். செங்கல்பட்டுக்கு போனதுக்கு அப்புறமா? அது செங்கல்பட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அப்புறம் சாதாரணம் ஆயிடுச்சுல. ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாதாரணம் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமேட்டு எனக்கு கன்சீவ் ஆன வீட்டுல தெரிஞ்சிடுச்சு. வயிறு பெருசானோடனே அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கேட்கலையா? யாரு என்ன கேட்கல? நிறைய வாட்டி கேட்டாங்க. இவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தனால நான் யாருக்கிட்டையுமே சொல்லல அவங்கள பத்தி. வெளியே போயிடு, நீ இருக்க தேவையில்ல, எங்களுக்கு அசிங்கப்படுத்ததோட. அக்கா மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க? அக்கா மாமா எல்லாருமே கேட்டாங்க, அடிக்காத குறை இல்லை, இவங்க வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, சொன்னா எங்க அம்மா செத்துருவாங்க அப்படி சொல்லி என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதுல கன்ஃபார்ம்னு வந்துச்சு. அப்புறம் இவங்க சொன்னாங்க கலைச்சிடு, இல்லை இதனால நிறைய ப்ராப்ளம் வரும், நீ கலைச்சிட்டு உங்க வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொன்னாங்க. பாப்பா பிறக்கிற ஸ்டேஜ் நான் பாப்பா பிறக்கிற அன்னைக்கு தான் அவங்க அண்ணன் கல்யாண நாள். ஏப்ரல் 10 அன்னைக்கு பாப்பா பிறந்தா, ஏப்ரல் 10 அன்னைக்கு அவங்க அண்ணனுடைய கல்யாணம். எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா எல்லாருமே வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து என்னை விசாரிச்சாங்க. யாரும் சொல்லு, உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப கூட நான் அவங்களும் அசிங்கப்படுத்தினேன் மேடம் இவங்களுக்காக. நீங்க ஏன் வந்து என்கிட்ட கேக்குறீங்க, நானே பாத்துக்கிறேன், உங்க வேலையை பாருங்க சொன்னேன். இவங்க ஃபேமிலி அசிங்கப்படக்கூடாதுக்காக நான் அசிங்கப்பட்டு நின்ன மேடம். அங்க குழந்தை பிறந்து சொன்னியா? அவங்க ஃப்ரெண்டு மூலியமா சொன்னேன். யாருக்கு குழந்தை பிறந்தா எனக்கு என்ன, என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு பேர் வந்து கண்ணன். வருஷமா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்த பையனை 2 மாசம் அப்புறம் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, நான் பொண்ணு பார்க்குறேன், அம்மா பொண்ணை பார்க்குற கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன், இதுமாதிரி பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இதுமாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினாங்க குழந்தை பிறந்து. அவ்வளோ சொன்னோடனே இதுதான் கேட்டாங்க, என்ன என்னுடைய உறவுக்கு வந்து உடம்பு சரியில்லையாமே, தெரியாத மாதிரி உறவுனா என்னதுப்பா அப்படின்னு.
குழந்தையா தான் கேட்குறேன், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படிதான் கேட்டாங்க. இதுக்கு மேல முட்டாளா இருக்க முடியுமா? அவங்கள நம்பி நான் இவ்வளவு சொல்லாம- செஞ்சுட்டோம் நம்பினேன்னு சொல்றியே. இப்ப வரைக்கும் நம்புறேன் மேம் நம்ம அவங்கள. சரி, அது அதான் யாரும் இல்லாத போது தான் வருவாங்க, வீட்டு ஓனர்லாம் இல்லைன்னா வந்து பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க. திடீர்னு நீ எங்க வந்திருக்கீங்க? அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க போனாங்க மேடம். என்ன சொன்ன? நீ இங்க இருந்தீன்னா பிரச்சனை வரும், நீ இங்க இருந்து போ, நான் வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்றாராமா? உனக்கு எப்படி தெரியும் பொண்ணு பாக்குறாங்கன்னு? அவங்களே சொன்னாங்க. நீ சொல்லலாம், நான் சொல்லுவேன் உங்க வீட்டுல, நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க போக கூடாதுன்னு சொன்னேன் மேடம் அவங்க கிட்ட. அப்படி இருந்து அவங்க போயிட்டாங்க, காலையில சண்டே காலையில கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்க வீட்டுல போய் நான் சொல்லிட்டேன். ரோட்ல வச்சு அசிங்கமா திட்டினாங்க என்ன. எதுக்கு? என் புள்ள மேல வந்து இவ்வளவு இத்தனை வருஷமா 1.5 வருஷமா என் கூட போய் பிள்ளைய பெத்துட்டு இப்போ வந்து என் பிள்ளைதான். எதுக்கு வந்த கேட்கலையா? எதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல விஷயம் எல்லாமே தெரியும் மேடம். எப்படி தெரியாது சொன்ன யாருக்கும்? எங்க அம்மா வந்து ஒரு வாட்டி பாத்துட்டாங்க இவங்க எங்க வீட்டுல இருக்கிறது பையன். எங்க அம்மா வராங்கன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அம்மா பார்த்தா பிரச்சனை இல்லைன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாங்க. அப்போ வந்து என்னுடைய குழந்தை வந்து அப்பா சொல்லிடுச்சு. அப்பா சொன்னோன்னே எங்க அம்மாவுக்கு டவுட் வந்து போய் கிச்சன்ல போய் பார்த்தா, அப்போ வந்து இவங்க அழுதாங்க, ஐயோ எங்க அம்மா செத்துருவாங்க சொன்னாங்கன்னா அவங்க தயவுசெய்து உங்க அம்மாவை சொல்ல வேணாம் சொல்லுன்னு சொன்னா, நான் எங்க அம்மாவை போய் அப்போ எங்க அம்மாவை நான் நல்லா திட்டினேன் மேடம். கீழே போயிட்டு அவங்க சித்தி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பையன் வந்து மேல போய் ஒளிஞ்சிருக்கான், போய் பாருங்க, எதுவுமே இவ்வளவு தாலி கட்டாமே இவ்வளவு வச்சுருக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கானா அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. அவங்க மேல வர்றதுக்குள்ள நான் வந்து இவங்களை வந்து வேற வழியா அமுச்சு விட்டுட்டேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஹேமானந்த்? ஒரு நிமிஷம். பிளான் பண்றீங்களா? பிளானிங் இல்லைம்மா. அப்புறம் உண்மை சில இடத்துல வலிக்கும். ஆமாப்பா, உண்மை எல்லாருக்குமேப்பா வலிக்கும். அவங்க சொல்கிறத செய்யணும், அவங்க சொல்கிறத என்ன வாங்கி கொடுவாங்க அதான் சாப்பிட்ணும். நான் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட எங்கள் வீட்டு வாசல் வந்து நின்றுவாங்க. ஃபோன் ஒரு நாளைக்கு 100 இன்னும் 300 500 கால்ஸ் வரும். அப்படி நான் ஃபோன் எடுக்கலைன்னா என் கூட யார் யார் பேசுகிறாங்களோ, யார் யார் நின்று அவங்க கண்ணு இதுக்கு என்னென்ன பேசுவோம் அவங்க எல்லாருமே தப்பானவங்க. ஒரு நாளைக்கு அந்த 300-400 ஃபோன் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் அது கேட்காது, தப்பாக பேசுவேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறியா, இதனால தான் என்ன வாழ சொல்றியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க கூட உடல் உறவு வச்சுக்கோ சொன்னாலா? அது எப்படி சொல்றதுன்னா, எங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? பெசநகர் பீச்ல? இல்லைம்மா, இல்லை பெசநகர் தான், வேற எங்கேயும் போக மாட்டேன். எங்க செங்கல்பேட்டில் ஏதோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனீங்க சொன்னாங்க. எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடியாதுங்க. ஓ உனக்கு இன்னொருத்தர் இருக்கா, அவள் கூப்பிட்டா தான் நீ போவியா அப்படின்னு சொல்லி என்னை பண்ணி கூப்பிட்டு போச்சு. அப்போ வந்து யாருமே இல்லையே, அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க இது தப்பு அங்கே தான் நடந்தது. ஃபஸ்ட்டு நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களா தம்பி? போனோம். என்ன சொல்லிட்டு போனீங்க? சரி நீ தான் கூட வாழ மாட்டேன்ட்ட, எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணு நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிச்சதுன்னா 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் வாயில் அவ்வளோ கேவலமாக பேசும். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவான். அவங்க வந்து பேசுவாங்க மேடம் நிறைய பொண்ணு கிட்ட. நானே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட. அவங்க கல்யாணம் ஆன லேடி, அந்த லேடி கிட்ட தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. அதுக்கப்புறம் தான் மேடம் நான் சண்டை போடவே ஆரம்பிச்சேன் அவங்க கிட்ட. 4 தடவை உங்களை கூப்பிட்டாராமே என் கூட வந்து வாழன்னு? இல்ல மேடம், ஒரு வாட்டி கூட கூப்பிடல மேடம். தனியா வா, உன்னை வேணா வப்பாட்டியா வேணா வச்சுக்கிறேன், எங்க வீட்டுல சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் மேடம் சொல்லியிருக்கேன். உங்க கூட தொடர்பு இருந்ததோ உங்க குழந்தைக்கு அப்பாங்கிறத அவர் மறுக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. உண்மை அதுதானே மேடம். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருந்திருந்தேன்னா இப்படி கெஞ்ச வேண்டிய நிலைமை இருந்திருக்காங்க. இல்ல அவங்க சந்தோஷத்துக்கோசம் தான் மேடம் நான் இது வரைக்குமா நான் கம்முன்னு இருந்தேன் வாய முடியும். ஓ தர்மசாலி. அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். முடியாது மேடம். ஒரு குழந்தைய உருவாக்கினதாரு? மேடம் 2 பேரும் தப்பு பண்ண மேடம், நான் எல்லாம் சொல்ல வந்தது இந்த மாதிரி ஆகி போச்சு. சொல்ற பேச்சு கேட்டு இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க அவசியம் கிடையாது. குடும்பம் நடத்தினீங்களா? ஆமாங்க மேம், நான் தனியா வீடு இருக்கேன், இவங்க வந்து வருவாங்க வீட்டுக்கு. உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா? ஏன்னா இவங்க என்னோட ஹஸ்பண்ட் மேடம். அப்படியா? இப்போவும் நான் உன்னை லவ் பண்றேன், அதனாலதான் நான் அவனை லவ் பண்ணல, இது வரைக்கும் என்ன லவ் பண்ணவே இல்லை. இல்லை குழந்தைய கழிச்சிட்டு இருந்தா நல்லவளா இருந்திருப்பேன்ல, அப்ப கூட உன் சந்தோஷம் தான் முக்கியம் நீ நினைச்ச.